கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டின் ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய நாம் ஹிஜ்ரத் சார்ந்த படிப்பினை தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை வெள்ளிக்கிழமை முதல் கொண்டு தொடர்ந்து பேசி வருகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அது சார்ந்த சிந்தனைகளோடு அமல் செய்வதற்கான நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஒரு மனிதர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்து வந்து சேர்ந்த ஒரு நிகழ்வல்ல. மாறாக அது சார்ந்து சின்ன சின்ன பல்வேறு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதில் நமக்கான படிப்பினையை எந்த அளவிற்கு வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக சஹாபாக்கள் அனைவரும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி மக்காவிலிருந்து கிளம்புகிற பொழுது மக்கள் பார்த்து விடாதவாறு, மக்களுக்கு தெரியாதவாறு, தெரியாமல் பயந்து ஊரை விட்டு கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதருடைய ஹிஜ்ரத் மட்டும் வரலாற்றில் மிக அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஹஸ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம், ஹிஜ்ரத்திற்கான அனுமதி கிடைத்து மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இரவோடு இரவாக மக்களுக்கு தெரியாமல் ஆங்காங்கே தனித்தனியாக கூட்டமாக கிளம்பி கொண்டிருக்கையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவிற்கு வருவார்கள், தவாஃப் செய்வார்கள், அங்கிருந்து அறிவிப்பு செய்வார்கள், நான் இப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி செல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு பெண் தன்னுடைய மகன் இறக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய மகனை இழப்பதற்காக வேண்டி நாடுகிறாரோ, அவர் தன்னுடைய மகனை எனக்கு எதிராக அனுப்பி வைக்கட்டும். எந்த ஒரு பெண்மணி தான் விதவையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் தன்னுடைய கணவனை என் பால் அனுப்பி வைக்கட்டும். முடிந்தால் எதிர்த்து பாருங்கள், முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள். தடுத்தால் இந்த இடத்தில் நான் இருப்பேன், தடுத்தால் நீங்கள் மரணமாகுவது நிச்சயம் என்று பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பு செய்துவிட்டு கிளம்பிய ஒரே மனிதராக வரலாறு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை பதிவு செய்திருக்கிறது. ஹிஜ்ரத்தில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு பெரிய அளவில் இருப்பதை ஹதீசுகளின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தின் எல்லா இடத்திலேயுமே தவிர்க்க முடியாத மிக அழுத்தமான ஒரு பங்களிப்பு இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கட்டத்திலேயே முதலாக உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது, யா ரசூலுல்லாஹ், நாம் ஹக்கின் மீது தானே இருக்கிறோம்? ஆம், நாம் ஹக்கின் மீது தான் இருக்கிறோம். அப்படியானால் தாருல் அர்கம் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன ஒரு வீட்டிற்குள்ளே இருந்து நாம் ஏன் தாவா செய்து கொண்டிருக்க வேண்டும்? இஸ்லாத்தை வெளிரங்கமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவிற்கு முதலாக அழைத்து வந்தவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் இறைவனை வணங்குகிறோம், முடிந்தால் எங்களை ஏதாவது செய்து பாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளியே கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. இப்படியாக அவர்களுக்கான வரலாறு என்பது, இஸ்லாத்தில் அவர்களுக்கான பங்களிப்பு என்பது மிக அழுத்தமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்திற்கான அனுமதி வந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுராகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக பார்த்து விடுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடன் இருக்கும் பொழுது சுராகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த செந்நிற ஒட்டகைகளுக்கு ஆசைப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அரபி குதீஹி, பூமியே அவனை நீ பிடித்துக்கொள் என்று பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமி அரைவாசி அளவிற்கு சுராகாவை விழுங்கி பிடித்துக் கொள்ளுகிறது. ரசூலுல்லாஹ்விட்ட மன்றாடுகிறார் அந்த மனிதர், யா ரசூலுல்லாஹ், என்னை விட்டு விடுங்கள், நான் இதோடு திரும்பி சென்று விடுகிறேன், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்றெல்லாம் பேசியதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமிறங்கி அவரை விட்டுவிடு என்று பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள். சுராகா விடப்படுகிறார்.
அந்த நேரத்தில் சுராக்கா சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செல்லக்கூடிய இதே பாதையில் சென்றால் ஒருவேளை மக்களிடத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் வேறொரு வழியை சொல்லித் தருகிறேன், அந்த பக்கமா நீங்க போய் மதீனாவை சென்று அடைந்து கொள்ளுங்கள். நான் இங்கேயே இருந்து மக்கள் யாராவது உங்களை தேடி வந்தால் அவர்களை வேறு விதமாக திசை திருப்பி விடுகிறேன் என்று நபியின் மீதான நேசத்தில் அந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, பாரசீக மன்னருடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய தங்க காப்பை நான் உனக்கு ஒரு நாள் தருவேன் என்று வாக்களிக்கிறார்கள். தன்னுடைய உயிருக்கும் உடமையையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரவில்லை என்பதை இந்த வார்த்தையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அவரால் நம்ப முடியவில்லை. பாரசீக மன்னருடைய அந்த கை காப்பு எனக்கு கிடைக்குமா? ஆம், கிடைக்கும், ஒரு நாள் அது உன்னை வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறார்கள். காலங்கள் கடக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு சென்று சேருகிறார்கள். மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தும் முடிந்து உமர் ரலியல்லாஹுடைய காலம் வருகிற பொழுது பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கிருந்து ஹசானாக்கள் எல்லாம் மதீனாவின் தெருக்களில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். வேகமாக வந்து அந்த பொருட்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் கலைத்து தேடி அந்த தங்க காப்பை எடுத்து சுராக்காவை அழைத்து அவருடைய கையில் அந்த தங்க காப்பை அணிவித்து விட்டு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதா. இப்படியாக வரலாற்றில் அமானிதங்களை பேணிக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வரலாறை நம்மால் அணுக முடியும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை இத்தனை காலங்கள் கடந்ததற்கு பின்னால் சுராக்காவிற்கு அந்த தங்க காப்பை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ள வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதி என்னன்னா, அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப், உங்களின் பசியை நான் போக்குவேன், உங்களை அச்சமற்றவர்களாக அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களில் யாராவது கடனோடு மரணித்தால் அவர்களுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு காலம் உருண்டோடியது. உங்களில் யாராவது மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றும் சொன்னான். அந்த அளவிற்கு காசுவளங்களை சம்பாதித்து ஒரு பெரும் தன்னிறைவான வாழ்க்கையை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கொண்டு சென்றார்கள். ஒற்றுமையை அவர்களுக்கு போதித்தார்கள். இப்படியாக வரலாறு பல்வேறு சுவாரஸ்யமான ருசிகரமான நிகழ்வுகளை ஹிஜ்ரத் சார்ந்து பதிவு செய்து வைத்திருக்கிறது. நமக்கான படிப்பினை என்பது இதில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்களை ஒன்றிணைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை முறையை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களும் அதை கடைசி வரை பின்பற்றி இருக்கிறார்கள். இதை நம்முடைய வாழ்வியலாக நாம் ஏற்று ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சகோதரத்துவத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பிரதான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்க நினைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்திருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.